இறைவன் உங்களுடைய இறைவன் பாருங்க எந்த மாதிரி. அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க யூசுஃபை தேடுங்க. அவங்க கேக்குறாங்க இந்த பாருங்க என்ன அழுது அல்லாட்ட கேக்குறீங்களா, கண்ணு அவர் கண்ணு உண்மையில பூத்து போயிடுச்சு. இப்படி அவர் சொல்றாரு, ரிப்ளை கொடுக்குறாரு, யூசுஃப் போய் தேடு, அல்லாஹ்வுடைய கருணையில நம்பிக்கை இழக்காத. காஃபிர் தான் அல்லாஹ்வுடைய கருணையில நம்பிக்கை இழப்பான். நீங்க ஆய்ப்பை கிடைக்கிற நம்ம சமூகம் காஃபிர் அல்லாஹ்வுடைய கருணையில நம்பிக்கை இழப்பான். அல்லாஹ் அவ்வளவு கருணையான வாரி வாரி கொடுக்கக்கூடியவன், வழியே இல்லாதவன் கூட வழிகாட்டக்கூடியவன் உங்க இறைவன். கேளுங்க, உறப்பட்டு கேளுங்க, உறப்பு கொடுப்பான். சாதாரணம் இல்ல, வானங்களுக்கும் பூமிக்கும் ஒரே அதிபதி, ஒரே இறைவன். மனுஷன் கேட்கிறான், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், மனுஷன் கேட்கிறானா, என்ன கேட்கிறான், நான் செத்த பிறகு எப்படி உயிர்ப்பிக்கப்படுவேன்? லாஜிக்கல் क्वेश्चन கேட்கிறான். அல்லாஹ் சொல்றான், நீ செத்த பிறகு எப்படி உயிர்ப்பிக்கப்படுவியா? பாரா வானத்தை பார், பூமியை பார். வானத்தை படைப்பது சிரமமா, பூமியை படைப்பது சிரமம், உன்னை படைக்கிற சிரமமா? வானங்கள் பூமி, இந்த பூமியை விட மிக பலாயிரம் மடங்கு பெருசு எது? இந்த சூரியன். இந்த சூரியன் மாதிரி பல கோடி சூரியன்கள் இந்த பால்வெளி திரள்ல இருக்கு. இப்படிப்பட்ட பல்வேறு, இந்த மில்கி வேன்னு சொல்லுவாங்க, இப்படி பல்வேறு கேலக்சிஸ் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கு. இப்படி அண்ட சராசரத்தை படைத்து அதை பரிபாலித்து ஆட்சி செய்யக்கூடிய உங்களுடைய இறைவன் மிக பெரியவன். மொத்தத்துக்கு அவன் தான் அதிபதி. அவன்கிட்ட கேளுங்க, அவன் கஞ்சன் அல்ல, கஞ்சன் அல்ல, நம்ம மாதிரி கஞ்சன் அல்ல, வாரி வாரி கொடுக்கக்கூடியவன். எதையும் மாத்துவான். உன் அறிவு சொல்ல முடியாதுன்னு அல்லாஹ் அதை உடைத்து உனக்கு உதவி செய்வான். உன் இறைவன் உன் கூட இருக்கான். பயப்படாத, பயப்படாத. பொட்டியை தூக்கி வெளிநாட்டுக்கு ஓடுறீங்களே, பயப்படாதீங்க, அல்லாஹ் உன் கூட இருக்கான். இருங்க, இந்தியாவுல இருங்க, அல்லாஹ்விட்ட கேளுங்க, அல்லாஹ் கொடுப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த பக்கம் கடலு, இந்த பக்கம் என்ன ஃபிரௌனுடைய படை, அப்படியே நடுவுல வந்து நிக்கிறாங்க. நிக்கும் பொழுது கூட இருக்கவன் சொல்றான், பாரு மூசா, பாருப்பா மூசா, கூட்டு வந்தையில பாரு ஃபிரௌன் படை, கடலு, இப்படி ஆயிப்போச்சப்பா நம்ம நிலைமை, என்ன ஆகும்? வேட்டையாட போட்டுருவோம், அவ்வளவுதான், அடிச்சு கொண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னுடைய இறைவன் இருக்கிறான், என்னுடைய இறைவன் இருக்கிறான், என் இறைவன் எனக்கு வழிகாட்டுவான். அந்த ஒரு ஈமான் உறுதி, இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் ஃபிரௌனுடைய படை, எது இருந்தாலும் என் ரப்பு எனக்கு வழிகாட்டுவான்னு சொன்ன உடனே அன்னைக்கு அல்லாஹ் தஆலா என்ன பண்றான், கடலை பிளந்து இரண்டாக பிளந்து அன்றைக்கு வழிகாட்டினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. அப்ப வழிகாட்டுதல் என்பது அல்லாஹ்ட்ட இருக்கக்கூடியது. எப்படியும் வழிகாட்டுவான். அன்நேச்சுரல், முழுமையாக கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயம் காட்டுவான். அந்த ஈமான் உறுதி உங்களுக்கு இருக்கணும், காட்டுவான், வழிகாட்டுவான். வழி இல்லைன்னு நினைக்காதீங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், பொட்டியை தூக்கி வெளிநாட்டுக்கு ஓடுறீங்களே, காசுன்னு ஓடுறீங்களே, குர்ஆன்ல சொல்றான், எத்தனையோ ஜீவராசிகள் தன் வயிறுகளிலே உணவை சுமப்பதில்லை, அல்லாஹ் தான் அவற்றுக்கு உணவளிக்கிறான். அல்லாஹ் உணவளிப்பாங்க. நம்பிக்கை இழக்காதீங்க. ஏன் அப்படின்னா அவன் நம்பிக்கை. பொட்டியை தூக்கி வெளிநாட்டுக்கு ஓடுறீங்களே, ஏன் பிள்ளைகளையும் கணவன் மனைவிமார்களையும் இப்படி அம்போன்னு விட்டுட்டு அனாதையா விட்டு வெளிநாட்டுக்கு போறீங்களே, ஏன் உங்க இறைவன்கிட்ட கேளுங்களேன். உங்க இறைவன் கருணையால கிருபையால வாரி வாரி கொடுக்கக்கூடியவன். இப்படி வெளிநாட்டை விட்டு வாப்பா இங்க வந்து நாங்க என்ன பண்றது எனக்கும் தெரியாது, என்ன பண்றது சில விஷயங்கள் தெரியும். இதை தாண்டி உங்க இறைவன், யார் நம்பி வராதீங்க, உங்க அல்லாஹ்வை நம்பி, உங்களை படைச்ச இறைவனை நம்பி, உங்க இறைவன் கருணையாளன் கிருபையாளன், என் தலையில இடியே விழுந்தா கூட என் ரப்பு என் கூட இருக்கான், அவன் என்னை காப்பாத்துவான் என்ற ஈமானோடு உறுதியோடு வாங்க கொடுப்பான். அல்லாஹ்ட்ட கேளுங்க. இந்த உலகத்துல லாஸ்ட் பிசினஸ் எதுன்னு சொன்னா அல்லாஹ்ட்ட கேட்கறதான். தொழுகிறேன், என் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா எனக்கு தெரியாது. நான் நோன்பு வைக்கிறேன், என் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா எனக்கு தெரியாது. ஆனா நபினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தன் கையேந்தி துஆ செஞ்சிட்டான்னு சொன்னா அவன் கையை வெறுங்கையாக அனுப்ப அல்லாஹ் வெட்கப்படுகின்றான். கையை தூக்கிட்டீங்கன்னா வச்சுதான் அனுப்பான், ஏன் வச்சுதான் அனுப்பான், வெறுங்கையை அனுப்ப மாட்டான். பயப்படாதீங்க, ஈமானை இழந்துடாதீங்க, உறுதியோடு இருங்க, வெளியே போகாதீங்க. என்னதான் உங்களுக்கு சூழ்நிலைகள் உங்களை சுற்றி வளைத்தால் கூட உங்க இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்கள் அறிவு வந்து 1000 சொன்னா கூட என் ரப்பு என் கூட இருக்கான், என் ரப்புட்ட கேட்கிறேன், நிச்சயமாக என் இறைவனை கைவிட மாட்டான் என்ற ஈமானிய உறுதியோடு நீங்கள் இருங்கள். எல்லாம் அன்நேச்சுரல் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி நெருப்புல போட்டா நெருப்பு கருக்கும். அவன் அல்லாஹ் சொல்றான், அவன் அண்ணா தானப்பா கருக்கும், நெருப்பு குளிராகணும், அது குளிராயிடுச்சு. அப்ப பாருங்க, நம்பி நெருப்புல இறங்குறாங்க. அவன் கருணையை கொண்டு நெருப்புல விழுந்த ஒரு மனிதரை உயிராக்கி காட்டுறான் அல்லாஹ் தஆலா. அவன் கருணை என்னைக்கு, அவன் உதவி என்ன, நான் சொன்னேன் பஸ்ட் சொன்ன மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முஃமின்களுக்கு உதவி செய்து அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டான், நம்புங்க, அல்லாஹ் கொடுப்பான். தம்பி பயப்படாத, நானும் IAS நானும் IPS பயப்படாத, உன் ரப்பு கருணையால உன் அறிவு சொல்லும், என்னால முடியாது, என்னால எப்படி முடியும், கொஸ்டின், லாஜிக்கல் கொஸ்டின். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவிட்ட வந்து மலக்குமார்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இந்த பாருங்க உங்களுக்கு நற்செய்தி சொல்றோம், குழந்தை பிறகு நற்செய்தி சொல்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவி சிரிக்கிறாங்க உடனே மாதிரி, என்ன இப்ப IAS IPS நமக்கு ஏதாவது IT டிப்ளமா சொல்லுங்கண்ணே, ITA டிப்ளமா BSc BCom என்ன வழி சொல்லுங்கண்ணே. இப்படி இருக்கக்கூடிய நீ ஆளு, நீ இதே மாதிரி சிரிக்கிற, நீ IAS IPS சிரிக்கிற. நபியல்லாஹு ஸல்லல்லாஹு, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவிட்ட வந்து மலக்குமார்கள் நற்செய்தி சொன்னா அவங்க உடனே மாதிரி சிரிக்கிறாங்க. எங்களுக்கு எப்படி புள்ள பிறக்கும், நானும் கிளவி, என் ஹஸ்பண்ட கிளவனா இருக்காரு, எங்களுக்கு எப்படி புள்ள பிறக்கும். அவங்க சொல்றாங்க, திருப்பி ரிப்ளை கொடுக்குறாங்க, சுப்ஹானல்லாஹ்
எப்படி புள்ள பிறக்குமா? இப்ராஹிம் இக்குடும்பத்தாரின் மீது அல்லாஹ்வுடைய அருளும் பாக்கியம் உண்டாகட்டும்னு சொல்றாங்க. இக்குடும்பத்தார் என்ற ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றாங்க. அப்படின்னா என்ன? அதாவது ஒரு புள்ள பிறக்குமான்னு கேக்குறாங்க. இந்த குடும்பத்தை வைத்துக் கொண்டு அல்லாஹ் தஆலா எவ்வளவு திட்டங்களை தீட்டி வச்சிருக்கான் பாருங்க. புள்ள பிறக்குமாங்கிறது கொஸ்டின், பதில் என்ன? உங்க பிள்ளைய வச்சுதான் அல்லாஹ் தஆலா எதை நாடி இருக்கான். இந்த சமூகத்துக்கு வழிகாட்டக்கூடிய பொறுப்பையே அல்லாஹ் தஆலா காட்ட கொடுத்திருக்கான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகள் கொடுத்திருக்காங்க. கியாமத் நாள் வரைக்கும். ஏன் கியாமத் நாள் வரைக்கும் ரசூலுல்லாஹ் தான் நம்முடைய வழிகாட்டியா இருப்பாங்க. கியாமத் நாள் வரைக்கும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம வழிகாட்டியா இருப்பாங்க. அந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு சொன்னா அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளை தான். அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளை தான். அப்ப இது நல்லா விளங்கி கொள்ளுங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த அவங்க கொஸ்டின் கேட்கிறாங்க, என்னால எனக்கு புள்ள பிறக்குமான்னு கேட்கிறாங்க. அந்த பிள்ளைகளை வைத்துக் கொண்டு அல்லாஹ் தஆலா எதை நாடி இருக்கிறான். நீ நினைக்காத ஒன்னு ஐஏஎஸ் ஆக்கி ஒன்னு ஐபிஎஸ் ஆக்கி அல்லாஹ் தஆலா நிறைய திட்டங்கள் நாடி இருப்பான், நிறைய விஷயங்கள் நாடி இருப்பான். நீ 4 பேருக்கு ஐஏஎஸ் கத்து கொடுப்ப, ஐபிஎஸ் கத்து கொடுப்ப. உன் சூழ்நிலையை கொண்டு உன்னை இட போடாத. முடியும், உன்னால் முடியும், உன்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு நல்லா விளங்கிக்கொள். அப்ப என்ன பண்ணணும்? படிக்கணும். அல்லாஹ் மேல நம்பிக்கைக்கு முதல்ல என்ன தேவை? முதல்ல நம்பிக்கை தேவை. நம்பிக்கை இல்லாட்டி முடியாது. ஈமான் எவ்வளவு கூட இருக்கோ அவ்வளவுதான் உனக்கு கிடைக்கும். நம்பிக்கை கம்மியாச்சுன்னு சொன்னா நம்பு, அல்லாஹ்வை நம்பு, நானா நினைக்காத. அப்ப எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட சொல்றாங்க, வழிகட்டவன அல்லாஹ்வுடைய கருணையில் நம்பிக்கை வைப்பான். அல்லாஹ்வுடைய கருணை நம்பிக்கை இழந்துராத. உன் இறைவன் கேள், உன் இறைவன் நிச்சயம் கொடுப்பான். அடுத்து என்னன்னு சொன்னா நம்பிக்கை, அடுத்து ஆர்வம் வேணும். படிப்புல உயர்க ஆர்வம் வேணும். படினா ஒருத்தனும் படிக்க மாட்டான். படினா படிக்க மாட்டேங்கிறான். உன்னை படின்னு சொல்றதுக்கு டிவி அட்வர்டைஸ்மெண்ட் அது இதுன்னு போட்டு கல்வி கடத்தவங்க வச்சு உன்னை கூப்பிட்டு உக்கார வச்சு படினா ஒருத்தனும் படிக்க மாட்டான். ஞாயிற்றுக்கிழமை மட்டையை தூக்கி விளையாட போறான். ஞாயிற்றுக்கிழமை ஆனா மட்டையை தூக்கி விளையாட போறியாம்பா? மட்டையை தூக்கி விளையாட போறதுக்கு டிஎன்டிஜே மாணவர் நடத்தும் என்ன கிரிக்கெட் கருத்தரங்கம், அனைவரும் வாருங்கள், கிரிக்கெட் விளையாடலாம், பந்து போடலாம், பால் போடலாம். என்ன ஒருத்தர் பால் போடுவார், ஒருத்தர் இப்படி அடிப்பார். அப்படி கிரிக்கெட்டுங்கிறது எவ்வளவு பெரிய கேம் தெரியுமா? இப்படியே கிரிக்கெட் விளையாட சொல்லி கிரிக்கெட் விளையாடுற ஒண்ணும் இல்லையா? ஒரு அட்வைஸ்மெண்ட் இல்ல. ஞாயிற்றுக்கிழமை காலைல மட்டை தீர் ஓடி போயிடுறேன். அப்ப கிரிக்கெட் மட்டும் போய் விளையாடுறியே, இதை மறந்துடுறப்பா. படிப்பு மறந்துடுற. ஏன்? படிப்புக்கு ஆர்வம் காட்ட மாட்டேன், கிரிக்கெட்டுக்கு ஆர்வம் காட்டுறேன். கிரிக்கெட் சாதாரண கேமா? காலங்காத்தால போய் விளையாட போனா நுசுக்கு குத்தும். வெயில், காலை வெயில், இவ்வளவு பாட்டுல தண்ணி எடுத்து போவேன், தண்ணி பூரா காலியா போயிடும். கிரவுண்ட்ல ஒண்ணுமே இருக்காது. இப்படி நொசுக்கு குத்துற வெயில தண்ணியே இல்லாம ஓடி முட்டியெல்லாம் தேய்ச்சிக்கும். முட்டி வீட்டுக்கு போனா அடி விடும், நல்லா தெரியும். அப்ப இதெல்லாம் இருக்கும் பொழுது